ஒரு வெட்டப்பட்ட தலை, அதை சுத்தி எழுதப்பட்ட ஒரு கதை. மேக்ஸிமம் 2 மணித்தியாலம் 2.25 மணித்தியாலம் தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லரை வந்து 4 மணித்தியாலம் 4.5 மணித்தியாலம் தாக்கு பிடிக்க வச்சு உட்கார வைக்க முடியும், பார்க்க வைக்க முடியும். முடியும். காக்கா முட்டை தொடங்கி கடைசியா வந்த கடைசி விவசாயி வரைக்கும் சூப்பரான படங்கள் கொடுத்த இயக்குனர் மணிகண்டனுடைய புதிய வெப் சீரிஸ் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த காட்டான் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த ஸ்க்ரீனில் ரொம்ப நாளாக பார்க்காத அந்த கிராமங்கள், இந்த சினிமேட்டிக் கிராமங்கள் இல்லை, பச்சை பசேல்னு அப்படி இல்லை, வானம் பார்த்த பூமியா, பொட்டல் காடா, மழை பெய்யாமல் வறண்டு போயிருக்கிற அந்த கிராமத்தை கண் முன்னாடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு கிராமத்தில் வெள்ளந்தியா வாழ்கிற மனிதர்களும் குற்றம் செய்கிற மனிதர்களும் அந்த குற்றங்கள் எதுவுமே பதியப்படாத ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஸோ வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஒரு க்ரைம் தேவைப்படுது, இல்லைனா அந்த போலீஸ் ஸ்டேஷனை மூட போகிறாங்க. அந்த வேலையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேலை எவ்வளவு முக்கியம், அந்த வேலை காரணமாக அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்குது, இதுக்குள்ளே தான் அந்த வெட்டப்பட்ட தலை வருது. இந்த வெட்டப்பட்ட தலை யாருடையது, இதுக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த கிரைமை விசாரிக்கிற கதை தான் இந்த காட்டான். இயக்குனர் மணிகண்டனோட படம். அவருக்குன்னு ஒரு ஃபோமேட் இருக்கு இல்லையா, அவர் ஒரு சமூக அக்கறை உள்ள இயக்குனர். தமிழ் மீது, தமிழர் தேசம் மீது, நாம மறந்து போன பல விஷயங்கள் மீது, விவசாயம் மீது, இது எல்லாத்தையுமே ஆள் மனசுல எடுத்துக்கொண்ட ஒரு இயக்குனர் இவர். அந்த விஷயத்த கிரைம் த்ரில்லர்லையும் காட்டியிருக்காருங்க கொண்டு வந்து. அங்கங்க இயல்பான நடையோடைய, இயல்பான வாழ்க்கையோட்டத்தோடைய நம்ம மறந்து போன கிராமத்தை கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாரு. அங்கங்க கொடுக்குற வசனங்கள்லயே வந்து நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த போலியான வாழ்க்கையும், ஒரு காலத்துல நம்ம கிராமத்துக்குள்ள வாழ்ந்த அந்த பிணைப்பு மிக்க அந்த உண்மையான வாழ்க்கையும், இதை வந்து வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்துக்கு வசனம், காட்சிக்கு காட்சி கொண்டு போயிருக்கிறாரு. கிரைம் த்ரில்லர் கதை ஒண்ணுக்குள்ளால இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து இயக்குனர் மணிகண்டனை மட்டுமே சாரக்கூடிய ஒரு விஷயம். விஜய் சேதுபதி இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத பேன் இண்டியன் ஹீரோ. ஹிந்திலேயே அவர் வந்து ஹீரோயிசம் காட்டுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவுக்கு என்ட்ரி சீன் எப்படி இருக்கும், அந்த இன்ட்ரோ பாட்டாக இருக்கலாம், அந்த மாஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் இந்த வெப் சீரிஸில் அல்லது இந்த படத்தில் என்ட்ரி சீனு இல்லைனா இன்ட்ரோ சீன் விஜய் சேதுபதிக்கே அவரோட வெட்டப்பட்ட தலை, அதுவும் சிரிச்சுக்கிட்டே வெட்டப்பட்ட ஒரு தலை. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விஜய் சேதுபதியால் தான் செய்ய முடியும். அதை இதுலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காரு. மொதல் எபிசோட் முழுக்க விஜய் சேதுபதியே இல்லை. பொதுவாகவே விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது, கதை தேர்வு பண்ணுறதுல. கதையில் தான் இல்லாட்டியும் அந்த கதை தன்னை சுற்றி நடக்கிற மாதிரி பார்த்துக்குவார். சீதகாதி மாதிரி படங்கள்லாம் அப்படி தான், அவரே இல்லை, ஆனால் அவரை சுற்றி தான் அந்த கதை நகர்ந்துட்டு இருக்கும். இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த படத்தில் வர அந்த வசனங்கள் நிறைய ஆட்டுக்குட்டியாக சுற்றிட்டு இருக்கும். அதை ரொம்ப க்யூட்டாக படம் பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து இயந்து போகிற கிராமத்து மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கும், அதையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயக்குனர் மணிகண்டன் அவரோட டச்சு நம்ம கடைசி விவசாயில பார்த்து சிலிர்த்து போனோம்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து வசனமாக வச்சிருக்காரு. ஒரு காட்சி, ஒரு பாட்டியம்மா வந்து உட்கார்ந்துருப்பாங்க, போலீஸ் வந்து என்கொயரிக்காக போயிருக்கும். அப்போ ஒரே கிராமங்கிறதுனால இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கப்பட்டவங்க. அந்த போலீஸ் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறத பார்த்து அந்த பாட்டியம்மா கேட்பாங்க, அடையாம்பா 5000 ஆட்டுக்குட்டியோட உங்கள் அப்பே மாதிரி ராசாவாக வாழ்கிறத விட விட்டுட்டு ராசாவாக வாழ்கிறத விட்டுட்டு இப்படி லோல் பட்டுட்டு இருக்கியே அப்படிம்பாங்க. அந்த அம்மாவோட கால் விரல் வந்து வெட்டுப்பட்டிருக்கும், துண்டாகி இருக்கும். அப்போ கேட்பாங்க, ஏன் இந்த கால் விரல் துண்டாகி இருக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஆடு மேய்ஞ்சிட்டு போன இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு விஷம் தலைக்கு ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக விரலை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இல்லாமப்பா ஹாஸ்பிட்டல் போவாங்க, அது இந்த மஞ்சளும் பச்சை இலையும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன், அது சரியாயிடும். இது வந்து இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கலாம். ஆனால் நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அன்றைக்கெல்லாம் மேஜர் விஷயம் அப்படின்னா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுங்கிறதே தெரிஞ்சது, ஹாஸ்பிட்டல் வாசனை தெரிஞ்சது, அவங்க கொடுக்குற பில்ஸ் தெரிஞ்சது. மற்ற எல்லாமே நமக்குள்ளேயே நாம் பார்த்துக்கிட்டோம், அந்த சுயசார்பு பொருளாதாரத்துக்குள்ளே இருந்துச்சு. இதுகளை கிரைம் த்ரில்லருக்குள்ளால எப்படி நேக்க புகுத்த முடியுமோ அப்படி புகுத்திருக்காரு. கேமரா வந்து நம்மளோட சேர்ந்து பயணிக்கணும், அதோட அசைவு தான் நம்மளுடைய விழியும் நம்ம கான்சியஸோட அசைவும். இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி, அதில் அந்த வெட்டப்பட்ட தலையை எடுத்து பெட்டிக்குள்ளே வைக்கணும். அப்போ அந்த கிருதான்னு சொல்லிட்டேன், கிருதான்னு தான் அவர் பேர் ஞாபகம் வருது. மண்டேலா படத்தில் கிருதா பையன் ஒருத்தர் யோகி பாபுவோட சுற்றிட்டு இருப்பார், அவர் இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். எல்லா போலீஸும் தடுமாறுவாங்க அந்த தலையை தூக்கி வைக்கிறதுக்கு. இப்போ போலீஸ் தயங்கும் போது அந்த தலையை மட்டும் தனியாக தூக்கி பெட்டியில் வைக்கிறது வந்து அந்த கிருதாங்கிற அந்த பையன் பண்ணியிருப்பார், அப்படி தூக்கி வைப்பார்.
அதை அப்படி தூக்கி வைக்கும்போது பார்க்குற நமக்கே வந்து ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது. கையெல்லாம் ஏதோ நம்மளே அதை தொடுறோமோ அப்படிங்கிற மாதிரி. லேகிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப் சீரிஸ்ங்கிறதுனால போட்டு இழுத்து வச்சிருக்காங்க. 4 மணித்தியாலம் 4:30 மணித்தியாலம் எபிசோட்ஸுங்கிறதுனால தயங்காம பார்ப்பாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு கட்டத்தில என்ன நடக்குதுன்னா, அந்த இந்தியன் 2 படத்தில அந்த இந்தியன் தாத்தா குஜராத்தில கொல்லுவாரு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுக்கு வருவாரு. அங்கருந்து நேரா டெல்லிக்கு வருவாரு. அங்கருந்து நேரா கேரளாவுக்கு வருவாரு. பார்க்குற நமக்கு இவரு எப்புட்றா இங்கருந்து அங்க போய் கொல்றாரு, அங்கருந்து இங்க வராருங்கிற மாரியே இருக்கும்ல. அது மாரி எங்க பார்த்தாலும் கதை வந்து நெறைய இடத்துல நகர்ந்துட்டே இருக்குது. கட்டாகி கட்டாயிட்டே வருது. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. அத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, 4:30 மணித்தியாலத்துக்கு பார்க்குற ஒரு நல்ல கிரைம் சீரிஸ். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்டின்னா, மணிகண்டன் மாரி இயக்குனர்கள் இருக்கிறதுனால தான் ஒரு சின்ன குறை தீர்ந்து போகுது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் கர்நாடகா சினிமாவினுடைய எழுச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கேரள சினிமா இன்னைக்கு உலகம் முழுக்க பெற்றிருக்கக்கூடிய அங்கீகாரம் என்னன்னு பார்க்குறோம். பாம்பேல அப்படிதான் துராந்தர் என்ன போடு போடுதுன்னு பார்த்துருக்கீங்க. இந்த பக்கம் தெலுங்கு சொல்லவே வேணாம். பாகுபலிக்கு அப்புறம் அவங்க மாறி போயிட்டாங்க. எல்லாமே மாறிட்டாங்க. ஆனா தமிழ் சினிமா மட்டும் இன்னைக்கும் தொட முடியாத சில விஷயங்கள பார்த்துட்டு இருக்கு. எப்படி இத செய்றது? ஒண்ணு மக்களுக்கு நெருக்கமா இருக்கணும். அப்படி இல்லன்னா பேன் இந்தியாங்கிற மாரி நம்ப முடியாத விஷயங்கள கொண்டு வந்து அத மக்கள் கிட்ட சேர்க்கணும். இது 2யுமே செய்ய முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. ஆனா அங்கங்க இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலர்னால லைக் மகாராஜா படம், வீரதீர சூரன் மாரி படம், தாய் கிழவி வந்திருந்தது. நெருக்கமான ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லருக்குள்ள இவ்வளவு அழகான சில விஷயங்கள போட்டு, அதையும் ஒரு வகையில ஃபீல் குட்டா குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இந்த படக்குழுவுக்கு நிச்சயமா பாராட்டுகள். வழக்கம் போல ரத்தம், 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 ரத்தம். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸே படம் நடிக்கும்போது, இன்னைக்கு ஒரு ஸ்க்ரூ எடுத்து இங்க குத்தி, இப்படி ரத்தம் பாயிற அளவுக்கு வச்சு தான் படங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த கதைய பொறுத்தவரைக்கும், இந்த வெப் சீரிஸ பொறுத்தவரைக்கும் வன்முறை காட்சிகள் கூட தேவைக்கு ஏத்த மாரி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா, அண்மை காலமா வந்த வெப் சீரிஸ்ல இந்த கதை வந்து ஒரு நல்ல படைப்பு, அழகான ஒரு படைப்பு தான்.